விவகாரம் தொடர்பாக முன்ஜாமீன் வழங்கியது குறித்து நேரில் ஆஜராகி விளக்கமளிக்க கள்ளக்குறிச்சி மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதிக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சுரேஷ் வழங்க கேட்கலாம். வணக்கம் சுரேஷ், இந்த வழக்கின் பின்னணி என முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். அதாவது தன்னுடைய நிலத்தை அபகரிக்கக்கூடிய நோக்கில் தனது வீட்டுக்குள் அத்துமீறி நுழைந்து தன்னையும் தனது மகனையும் தாக்கியதாக எஸ் செல்லம்பட்டு பஞ்சாயத்து தலைவர் அறிவழகி அவருடைய கணவர் உள்ளிட்டோருக்கு எதிராக விழுப்புரத்தைச் சேர்ந்த லட்சுமி பாலா என்பவர் சங்கராபுரம் போலீஸ்ல புகார் அளித்திருந்தார். இந்த புகார் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்காத காரணத்தினால இந்த வழக்கை வேறு விசாரணை அமைப்புக்கு மாற்ற வேண்டும் என்று லட்சுமி பாலா சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு நீதிபதி வேல்முருகன் விசாரணைக்கு வந்தபோது மனுதாரர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் காசிராஜன், தாக்குதல் சம்பவத்தில் காயமடைந்த புகார்தாரர் மருத்துவமனையில் இருந்து ஜூன் 3ஆம் தேதி டிஸ்சார்ஜ் ஆகிவிட்டதாக கூறி அரசு வழக்கறிஞர் தெரிவித்ததை அடுத்து அந்த குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு கள்ளக்குறிச்சி முதன்மை அமர்வு நீதிமன்றம் முன்ஜாமீன் வழங்கியதாகவும், ஆனால் இவர் புகார்தாரர் ஜூலை 9ஆம் தேதி தான் மருத்துவமனையில் இருந்து டிஸ்சார்ஜ் ஆனதாகவும் தெரிவித்தார். இது தொடர்பாக நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவின் அடிப்படையில உயர்நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராகி விளக்கமளித்த வழக்கு தொடர்புத்துறை இயக்குனர் விசாரணை அதிகாரி அளித்த தகவலின் அடிப்படையில தான் இந்த தாக்கப்பட்டவர் ஜூலை 3ஆம் தேதி டிஸ்சார்ஜ் ஆனதாக அரசு வழக்கறிஞர் நீதிமன்றத்தில் தெரிவித்ததாக குறிப்பிட்டார். இதையடுத்து இந்த விவகாரம் தொடர்பாக இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு முன்ஜாமீன் வழங்கியது குறித்து ஜூலை 28ஆம் தேதி நேரில் ஆஜராகி ஆவணங்களுடன் ஆஜராகி விளக்கமளிக்க வேண்டும் என்று கள்ளக்குறிச்சி மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதிக்கு நீதிபதி வேல்முருகன் உத்தரவிட்டிருக்கிறார். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.